ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூலை 21 முதல் ஜூலை 27 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை. செவ்வாய் பயிற்சியாக எடுத்து குருவோடு இணைஞ்சிட்டார் செவ்வாய் பகவான். குரு மங்கள யோகம் ரிஷபராசியில். கடகராசியில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. புதன் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் போன வாரம் 19 அன்னைக்கு. கேது கன்னி ராசியில் இருக்கார். தனுசு ராசியில் சந்திரன் தன் பயணத்தை இந்த வாரத்தில் துவக்கிறாரு. 21 அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 7:27 வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கார். அதன் பிறகு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு மீன ராசியில் இருக்கார். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரத்தில் தனுசு ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதன் காரணமாக இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை 21 ஜூலை 21 காலை 7:27 வரை சந்திராஷ்டமம். ஜூலை 21 காலை 7:27 முதல் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி ஜூலை 23 காலை 9:20 வரை நீடிக்கின்றது. அந்த ஜூலை 23 காலை 9:20 கடக ராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது சந்திரன் கும்பராசிக்கு பயிற்சியாகி வக்ர சனியோடு இணையறதுனால 23 காலை 9:20 25 காலை 10:45 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். 25 காலை 10:45 துவங்கி சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம், அதாவது மீன ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம் 25 27 மதியம் 12:59 வரைக்கும், அதாவது ஜூலை 27 மதியம் 12:59 வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சனிக்கிழமை மத்தியானம் 12:59 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அடுத்த வாரம் வரைக்கும் தொடரும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் மற்றும் கன்னி ராசி நண்பர்கள் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரமாக தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு வருவதும், அதற்கு பிறகு அதை தவிர உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வேலை விஷயமாக இந்த சந்திராஷ்டம நாட்களில் கிளம்பும்போது எங்கேயாவது வெளியில் போகிறதாலோ இல்லை எங்கேயாவது யாரையாவது சந்திக்க போகிறதாக இருந்தாலோ நீங்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் அவாய்ட் பண்ண வேண்டாம், தாராளமாக போங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பசுமாடுகள் வந்ததுன்னா அந்த பசுமாட்டுக்கு வேர்க்கடலையை கொடுத்துட்டு போங்க. வேர்க்கடலை வெல்லம் கலந்த ஸ்வீட், அதாவது பர்பின்னு சொல்லுவோம், அந்த பர்பியோ இல்லை நீங்களே உங்கள் வீட்டில் பொடி பண்ணியோ அதை போய் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னா எறும்புகளுக்கு அதை தூவி விட்டு செல்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும். போகிற காரியத்தில் எந்த விதமான சிக்கலும் ஏற்படாமல் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இனி இந்த வாரத்திற்கு உண்டான பலாபலன்கள், எப்படிப்பட்ட பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், வேலை சார்ந்த கனவுகள், பதவி உயர்வு, உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுதல் போன்ற விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால குருவின் பார்வையில் சந்திரன் இந்த வாரத்தில், அதாவது 21 23 வரைக்கும் 9ஆம் பார்வையில் குரு பார்வையில் இருப்பார். இது கஜகேசரி யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த உங்களுடைய தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்.
பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால அதனால் உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட சுப காரியங்கள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். எல்லாமே நல்ல விஷயமா இருக்குன்னு பார்த்தா வார கடைசியில் 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும், 27க்கு அப்புறமும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு 27ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு விரயங்கள், என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்கவலைகள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. சூரியன் 4ஆம் இடம்ங்கிறது வயிற்று பகுதி. அதே சமயம் அந்த 4ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் வராரு. அதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளோ வண்டி வாகன வகையில் செலவுகளோ ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால, தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் நண்பர்களோ அல்லது எதிரிகளோ ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்களுக்கு உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி, வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி கொள்வீர்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில், உத்தியோக ரீதியான விஷயங்களில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதைகள் ஏற்படுகின்ற நேரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுப விஷயங்களை ஏற்படுத்தும். களத்திர ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் சார்ந்த மனைவி சார்ந்த சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது இடம் மாறுவதற்கோ வாய்ப்புகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை தரும். நீண்ட நாட்களாக உத்தியோகம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் இருக்கக்கூடிய 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்குள் வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் நடக்கும். வார கடைசியில் சனிக்கிழமை மத்தியானம் 12:59 உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷமான செய்திகள் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிக்கல் எப்போ இருக்குன்னா, சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 25 முதல் 27ஆம் தேதி வரை, ஜூலை 25 முதல் 27ஆம் தேதி வரை உங்களுக்கு மன விரயங்கள், எண்ண விரயங்கள், ஆரோக்கிய விரயங்கள், பொருள் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். உத்தியோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அந்த 10ஆம் இடத்து சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு இந்த வாரம் 23 முதல் 23ஆம் தேதி குரு பார்வையில் இருக்கிறதுனால பதவி உயர்வு, பதவியில் மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு அந்த நாட்களில் காரணமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிராயச்சித்தம், குரு பகவான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். குருவிருக்க உங்களுக்கு அனைத்து விதத்திலும் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குருவின் வழிபாடு செய்வதன் மூலமாக, குருவை வழிபடுவதன் மூலமாக, உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு உதவிகரமாக இருக்கும். குருவே துணை இருக்க உங்களுக்கு நல்லதுகள் ஏற்படும். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:27 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் வளர்பிறை சந்திரன், அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக உங்களிடம் இருந்த நெகட்டிவ்லாம் விலகி உங்களுக்கு வர வேண்டிய பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். காதல் விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுத்து சொந்த வீடு வாங்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். ஏன்னா பூமிகாரகன் செவ்வாய் 4ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு ராசியிலேருந்து. ஸோ உங்களுக்கு தடைப்பட்ட ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை, தடைப்பட்ட திருமண விஷயங்கள் எல்லாத்துலேயும் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு அறிவுரை வழங்கி அதற்கு அந்த பிஸ்னஸில் உங்களை முன்னேற்றத்திற்கு உண்டான பாதையில் பயணித்து அழைத்து செல்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் சரி, அடுத்தவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் சரி, அது அனுகூலத்தை ஏற்படுத்தும்.
4ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் வருமானத்திற்கு தடை இருக்காது. சுகங்கள் அதிகரிக்கும். வீடுமனை சார்ந்த விஷயங்களிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். நீங்கள் புதுசாக தொழில் துவங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது, தடைகள் இருக்காது, தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய வண்டி வாகன வகையில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக, இன்ஃபேக்ட் நீங்கள் வண்டி வாங்கினாலும் சரி, யாருக்காவது வண்டியை வாங்கி கொடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பும் அந்த தொழிலுக்குண்டான உத்தியோகத்துக்குண்டான உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான உதவிகள், பணப்பூர்வமான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சேமிப்புகள் அதிகரிக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால விவசாய நண்பர்களுக்கு புதிய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நபர்கள் உங்களை தேடி வந்து சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் இருந்த தடைகள் விலகும். தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை போக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் தாயார் தான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் மத்தியஸ்தம் பண்ணி உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அதனால் அப்பாவுடைய மனசை காயப்படுத்தாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள், இந்த ரிஷபராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆக்ரோஷத்தன்மையுடன் செயல்பட்டு படிப்பில் ஆர்வத்தை மட்டுமல்லாமல் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள், சக காம்படிட்டர்ஸ், உங்கள் கூட படிக்கிற உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் கிளாஸில் படிக்கிற உங்கள் கூட படிக்கிறவங்களே உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குற அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வருமானத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சகலவிதமான வருமானத்திலும் இருந்த தடைகள் விலகுவதற்கு மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றி அடைவதற்கும் அந்த வழக்குகள் மூலமாக உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது வழக்கு போட்டு அதில் உங்களுக்கு தவறான தீர்ப்பு கொடுத்து தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதற்கும் தீர்வு கிடைக்கிறதுக்கும் அந்த தீர்ப்புக்கும் உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் இருந்து வந்த தொய்வுகள் விலகுவதும் புதிய வேலையில் சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்கும். எடுத்த முயற்சி வெற்றி அடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். அதே சமயம் அம்பாள் வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அம்பாள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கும் முன்கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கும் உண்டான உபாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துர்கா சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்குது, வேத மந்திரம். அந்த துர்கா சூக்தத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்லாமல் காரிய வெற்றியையும் அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சந்திராஷ்டமம் 21லேருந்து 23ஆம் தேதி காலை 9 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பண விவகாரங்களில் செலவுகள் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறது போல் பண விரயங்களும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தேவைகளை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு 10 ரூபா தேவைன்னா ஆனால் 100 ரூபாய்க்கு செலவு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதுவும் குறிப்பாக 9ஆம் இடம் 10ஆம் இடம் தேய்பிறை சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த அலைச்சல் இருக்கும். குடும்பத்தில் இந்த செலவு அந்த செலவு எல்லாத்துக்கும் உங்களை தான் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அலையிற மாதிரி இருக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை, குடும்ப தேவைகள் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் இடத்து சுக்கிரன் சூரியன் சேர்க்கை கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்தி எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ், அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது குழந்தைகளுடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
அதே சமயம் உங்களுக்கு பண தேவைகள் வருவதில் பணம் வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், புதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுனால பணம் ரெடியாக இருக்கும், ஆனால் உங்களால் போய் வாங்கிட்டு வர முடியாது. ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டோ இல்லை உங்களுக்கு வர வேண்டிய அந்த பணத்தினுடைய அந்த நபரோ அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அலக்கழிப்பார். அதாவது என்னென்னா, ஃப்ளிம்சி ரீசனுக்கு நீங்கள் அலக்கழிக்கப்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அனாவசியமாக உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் மூக்கு நுழைக்காமல் இருங்க. வீட்டில் அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்களா, நீங்கள் பாட்டு கண்டுக்காமல் விட்டுருங்க. நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் அப்பா வந்து என்ன சொல்லுவார், சரி இந்த செலவாகுது நீயே பண்ணிவிடு அப்படின்றவார். வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் இதே நிலைமை நீடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவி உறவில் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் தேவை. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தனிப்பட்ட கடன் சார்ந்த விஷயங்களில் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான பண தேவைகளும் பூர்த்தியாகும். ஆனால் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விஷயங்களில் செயல்படும் போது உங்கள்கிட்ட பணம் பற்றாக்குறை ஏற்படுறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத ஒரு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆசைப்படுறதை வாங்கி தரமாட்டேங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கரகதி, யோகாதிபதி வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்களில் தாமதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. திருமண விஷயம், குழந்தை பாக்கியம், எப்படி எல்லா விஷயத்திலும் வீடு மனை வாங்குவது, எல்லா விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருக்கும். அதாவது 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அடுத்த வாரத்தில் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்கு முன்னாடி விரயஸ்தானமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களான இந்த வார கடைசியிலேருந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தனவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள், படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்து அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக உங்களுடைய தாயாரின் நகைகளை அடமான வைக்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இது எல்லாமே உங்களுக்கு சுப செலவு தான். அதனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கறதோ இல்லை உங்களுடைய சேமிப்புகளிலிருந்து வாங்கி கொடுக்கறதோ உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் மிதுன ராசி நண்பர்களுக்கு நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கோ வெளியூர் பிரயாணங்களுக்கோ வித்திடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்யாதிபதி சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால குதர்க்க எண்ணங்கள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலையும் அனாவசியமான தந்தையுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். காரணம் என்னென்னா, சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால பொதுவாகவே சனி கெடுதலை பண்ணுவார். ஆனால் வக்கரகதியில் இருக்கிறதுனால தந்தையுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார். அதனால் சனி வக்கர பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை தினமும் படித்து வாருங்கள். உங்களுக்கு மனதைரியம் மட்டுமல்லாமல் செயல்பாடுகளிலும் ஒரு நேர்த்தியை ஏற்படுத்தி சமயோஜித பக்தியை பயன்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசி, அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில், அதாவது 21லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு, அதுவும் செவ்வாய்க்கிழமை காத்தால 9 மணி வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான அனுகூல பலன்களும் ஏற்பட்டு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் அதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக இந்த வாரம் திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி 20 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் வருது. அதனால் செவ்வாய்க்கிழமைங்கிறது 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுடைய அலுவலக ரீதியான முயற்சிகளில் நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கிற சனியோடு சேருகின்ற சந்திரன், வக்கர சனியோடு சேருகின்ற சந்திரன் குதர்க்க வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க.
உங்களுடைய வியாபார விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். என காரணம் என்ன அப்படின்னா 5ஆம் இடத்தை குரு மற்றும் செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவையற்ற இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கௌரவ பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அந்த நாட்களில் இருக்கும். அதே சமயம் இந்த வார கடைசியில் 25லேருந்து 27 வரைக்கும், ஜூலை 25 முதல் 27 வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியான குரு உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கோ, குழந்தைகளால் வளர்ச்சி ஏற்படுறதுக்கோ, படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கோ வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் கடல் கடந்த வியாபாரம் பண்ணுறவங்க, ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, இல்லை ஃபாரினுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இந்த விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார ஆரம்பத்துலேயும் வார கடைசிலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை 23 முதல் 25 வரை. இந்த நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு மனக்குழப்பம், குடும்ப குழப்பம், வார்த்தை குழப்பம், பணக்குழப்பம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதும், ராசியில் சூரியன் இருக்கிறதும் உங்களுக்கு குடும்பத்தில் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. எல்லா பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதும் நீங்களாக காரணமாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைத்தாலும் விமர்சனங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சொல்கிற நேரம் தான் சரியில்லை. அதனால் கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்படுங்க. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும், தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த எதிர்பாலினத்தவர்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதன் காரணமாக உங்கள் மனசில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வார கடைசி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சொன்னேன். ஆனால் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாதவர்களுக்கு மரியாதைகள் கிடைத்தாலும் பதவி உயர்வில் தாமதம் ஏற்படும். இதற்கு காரணம் என்னென்னா, அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் தான். அது இந்த நவம்பர் மாதத்துக்கு மேலே நல்ல பலன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படுறதுனால நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல பலன்கள் மேலும் நல்ல பலன்களாக கிடைப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய குரு வழிபாடு செய்வதும் மேன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை இந்த வாரம் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து பாக்கியஸ்தானத்தை வலுப்பெறச் செய்வார். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் இருக்கக்கூடிய நாட்களான 21 முதல் 25 வரை உங்களுக்கு குதூகலமான பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பிரிவினைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்கள், ஆரோக்கிய சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி செலவுகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ராசியில் புதன் இருக்கிறதுனால சில விஷயங்களை தப்பாக புரிஞ்சுப்பீங்க. சில விஷயங்களை அடுத்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுவது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் தசமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை சொந்த ஊருக்கு பயிற்சி ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் கடல் கடந்து போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இடமாற்றம் ஏற்படும். அது கடல் கடந்தா இல்லை வேறு ஊருக்காங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் இருக்கிறதுனால தனிப்பட்ட அழகு சாதன பொருட்கள் அல்லது தனிப்பட்ட உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்கு உண்டான செயல்பாடுகள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான செலவுகள் ஏற்படும். அதாவது யாருக்கிட்டையும் சொல்லாத சில ரகசிய செலவுகளாகவும் இருக்கும். இதன் மூலமாக உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது இந்த லாட்ரி
இந்த கேம்பிளிங் அதில் ஏதாவது ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுறது நல்லது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படும். மேல் படிப்புக்கு முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்தை சூரியன் சுக்கிரன் பார்க்கறதுனால கடன் உதவிகள் கிடைத்தாலும் அது தேவையில்லாத செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேம்பிளிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்ன ஏற்கனவே அந்த மாதிரி செலவுகள் கடன் வாங்கி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த விவசாய நண்பர்களுக்கு விவசாயம் தழைத்தோங்கக்கூடிய யோகமும், பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் விருத்தியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் உங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நேரம் இது. அதன் காரணமாக உங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தி கொள்வதற்கு முயற்சி எடுங்க. சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த சிம்ம ராசியில் பிறந்தவாளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்வது. தினமும் காலையில் விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல், கணபதி அதர்வ சீர்ஷம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்வதன் மூலமாக கணபதியின் அருளை பெறுவதற்கு முயற்சி எடுக்கலாம். முடிஞ்சதுன்னா இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள், குறிப்பாக வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வீட்டில் கணபதி ஹோமத்தை துவக்கிவிட்டு செய்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் தொழில் சிறப்பதற்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக மாறிவிடும். இனி இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய நேரம் இந்த வாரத்திலேருந்து துவங்கிறதுனால விநாயகருடைய வழிபாடு செய்வதன் மூலமாக இனி வரும் காலங்களில் வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படும். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திலிருந்து சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது, சுப செலவுகள் ஏற்படுறது, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது, குழந்தைகளுக்கு உண்டான மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள், வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவது, உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்தில் உதவிகள் செய்வது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசியில், அதாவது சனிக்கிழமை மத்தியானம் 12:59 உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே, வளர்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். 6ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படும் பொழுது மட்டும் சில தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கோ அபாண்டமான வார்த்தைகளுக்கோ காரணமாகி விடுவீர்கள். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாதீர்கள். கடன் விஷயத்தில் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிட்டால் சிக்கல் வரும். ஆனால் ஒரு விஷயம், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைப்பதற்கும் அடுத்தவர்களின் உதவியின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளாகட்டும், உத்தியோகம் தேடிக்கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினாகட்டும், எல்லா விதத்திலும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தந்தை வழியில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையிடம் சற்று கடினமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. காரணம் என்னென்னா, அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கின்ற குழந்தைகள் படிக்கக்கூடிய சக மாணவர்களிடம் மனஸ்தாபங்களை வளர்க்காமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். அது தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய படிப்பில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். தவறான நபர்களின் தொடர்பை கத்தரிப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. பெற்றோரின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்தி காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, நீங்கள் கை வச்சா அது சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பும், புதிய வஸ்திரங்கள், அதாவது புதிய ட்ரெஸ் வாங்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற நாட்களாக, இந்த சந்தோஷமான நாட்களாக இந்த வார கடைசி வரைக்கும் இருக்குது. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக முதலீடு பண்ணி நீங்கள் நிலத்தை வாங்குவீங்க. இல்லை உங்கள் நிலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், ஒன்றா வீடு கட்டுறதோ இல்லை விவசாயம் பார்க்குறதோ,
அதில் முதலீடு செஞ்சு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குமே தவிர அதில் லாபம் வராது. பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் பூமியில் லாபம் வர வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை இப்பொழுது செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தங்க நகைகள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும். தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யும் செயல்பாடுகள் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான நபர்களின் தொடர்பை அறுத்தரிப்பதற்கு முயற்சி எடுக்கணும். அதில் எந்த விதமான தயவுதாட்சணியமே காட்டக்கூடாது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். தந்தை வழியில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்கள். அதே சமயம் ஆஞ்சநேயர் வழிபாடும் சேர்த்து செய்வது மேன்மையை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை தரும், தடங்கல்களை விரட்டொழிக்கும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பமே மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளால் தனலாபம், வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படுதல், உடன்பிறப்புகளால் சந்தோஷமான செய்திகள் வருவது, குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விளங்குதல், குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுவது, மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் துலாம் ராசியின் குழந்தைகளுக்கு மேல் படிப்பிற்கு உண்டான அனுகூல பலன்கள் ஏற்படுவது, வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. சந்திரன் 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு 6ஆம் இடத்துக்கு வரைக்கும். இந்த வாரத்தில் கடைசியில் சனிக்கிழமை அன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற சந்திரன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 முதல் 25 அந்த நாட்களில் மட்டும் குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 8ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் அதற்குண்டான பண வருமானத்தையும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலைகள் இருக்குது. குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், அதே சமயம் குடும்பத்தில் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கும் அதன் மூலமாக உங்களுடைய வீட்டில் பராமரிப்பு மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதனால் குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக, அதிகார வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். கணவன் மனைவி உறவுலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா, உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரத்தன்மை இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கும். அந்த நிரந்தரத்தன்மையை போக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்களை செய்தால் இந்த வாரம் இழுபறி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கௌரவத்திற்கு பாதிப்புகள் ஏற்படாது. தந்தை வழியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும், மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் தருகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திற்கு குரு பார்வையும் 2ஆம் இடத்திற்கு பூமிகாரகன் செவ்வாயின் பார்வையும் சேர்ந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு பூமி மூலமாக அல்லது ஸ்திர சொத்துக்கள் மூலமாக பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவும் பண்ணுவீங்க, அதில் அந்த பூமியை விற்று பணமும் வருமானத்தை ஏற்படுத்திப்பீங்க. ஸோ இரட்டை வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர், இவங்க 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. சந்தோஷமான செய்திகளாக இருந்தாலும் அலைச்சல் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல் காரணமாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த பதட்டத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிரிகளுக்கு பண செலவுகள் ஏற்படும். அந்த எதிரிகளுக்காக நீங்கள் செய்யும் செலவுகள் உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பண தேவைகளுக்காக நீங்கள் சில இடத்துல கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால இந்த வாரம் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சில தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்படும். இந்த வேலையில் இருக்கலாமா, இல்லை வேலைக்கு போகலாமா,
இல்லை வேறு இடத்துல ட்ரை பண்ணலாமா, இல்லை நாமளே சொந்தமாக தொழில் பண்ணலாமா அப்படின்ட்டு. அரசாங்க வகையில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களின் உதவியின் மூலமாக அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவறான தகவல்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா துர்க்கை வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. முடிஞ்சதுன்னா இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமிக்கு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பால் நிவேதனம் செய்து, பசும்பால் நிவேதனம் செய்து அதை நீங்களும் குடித்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறது மட்டும் இல்லாமல் வார்த்தை சாதுரியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த மகாலட்சுமி. விருச்சிக ராசி, அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கோ அல்லது பதவியில் மாற்றம் செய்து கொள்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய அட்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸுடைய அட்வைஸ்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் ஏற்படும். கணவன் மனைவி உறவுகளையும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம். நீங்கள் சொந்தமாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருந்தால், அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பதவியில் உங்களுடைய நண்பர்கள் தாங்களாகவே செயல்பட்டு சில ஆலோசனைகள் கொடுப்பார்கள். எதிர்பாராத விஷயமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம், உங்களுடைய தாயார், வாழ்க்கை துறையின் தாயார் போன்றவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அது சம்பந்தமான மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்கு உண்டான சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு பணவரவில் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுப்பார். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வித்தியாசமான படிப்பு படிக்கிறவங்க, அதாவது உங்களுடைய படிப்புக்கும் நீங்கள் 12th டிகிரி படிக்கிற படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது. அப்பேற்பட்ட படிப்பு படிப்பீங்க. அயல்நாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தாமதப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்கள் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். உங்களுக்கு நல்ல நண்பர்கள் ஆலோசகர்களாக இருந்தால் உங்களை மாதிரி ஒரு பிளஸ்டு சோல் யாரும் கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கும் அலைச்சல் அதிகரித்து அதன் மூலமாக புதிய வியாபாரத்தை ஏற்படுத்துவதற்குண்டான புதிய சந்தையை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சி தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஆலோசனைகளை கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். பக்க பலமாக இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களாகட்டும் வயதானவர்களாகட்டும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வண்டி வாகனத்தில், இருசக்கர வாகனத்திலேயோ காரில் போகும்போதோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போதோ லெத்தார்ஜிக்காக இருக்காதீங்க. உங்களுடைய சேஃப்டி முக்கியமாக பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பேணுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை பேணுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், இந்த வாரத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பணபலத்துக்கு குறைவு இருக்காது. வழக்குகளில் வெற்றி அடைவதற்கு குறைவு இருக்காது. இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதில் குறைவு இருக்காது. ஆனால் ஆரோக்கிய விஷயத்திலும் வண்டி வாகன விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னேன். அதனால் இந்த வாரத்திற்குண்டான பரிகாரமாக நீங்கள் இந்த வாரம் முழுவதும் ஆஞ்சநேயர் வழிபாடை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு எப்படி ஆஞ்சநேயர் மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய தேரில் இருந்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காலை முதல் மாலை வரை 2 வேளைகளிலும்
ஹனுமன் சாலிசா சொல்லி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு தடைகள் விலகும். உங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி, அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இருக்கும். ஏன்னா இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன் உங்கள் ராசியிலேயே பயணத்தை துவக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வளர்பிறை சந்திரனாக போகிறதுனால வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம், எதிரிகளிடமிருந்து வருமானம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதனால் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத வாரமாக இருக்கும். சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகின்ற 23 முதல் 25 உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் குழந்தைகளால் உதவிகள் கிடைப்பது, வியாபாரத்தின் மூலமாக லாபம் பெருகுவது, உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுவது, உங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்களை விலக்கி அதன் மூலமாக ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் சூரியனின் பார்வை இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். அதே சமயம் நிதானமாக இனிமையாக பேசுவதன் மூலமாக எதிரிகளையும் ஆட்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் எதிர்மறையாக செயல்பட்டால் அவர்களிடம் இனிமையாக பேசி நைச்சியமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வதற்கு உண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வீர்கள். காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். தேய்பிறை சந்திரன் 4, 5 ஆகிய இடங்கள் இருக்கக்கூடிய 25 முதல் 27 வரை உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அது எதனால் அலைச்சல்னா, குழந்தைகளுக்கான அலைச்சல், ஆரோக்கியத்துக்கான அலைச்சல், குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான அலைச்சல், குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான அலைச்சல், இப்படி அலைச்சல் அந்த மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இருக்காது. உங்கள் ஆரோக்கியத்திலும் பெருசாக பயப்படுறதுக்கு இல்லை. ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணுவது அவசியமான ஒன்று. இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. குறிப்பாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்துன்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மை, ஒரு தேக்க நிலை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதுக்கு காரணம் சனியின் பார்வை இருக்கிறதுனால, அது வக்கர சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேக்க நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். உடல் ரீதியான சோர்வுகள் அல்லது மன ரீதியான சோர்வுகள் இந்த படிப்பில் ஒரு தேக்க நிலையோ தடையையோ ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மந்தத்தன்மை ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த கடன் கொடுத்தவர்கள், கடன் வாங்கியவர்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதம், வார்த்தை விரயங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அரசு வகையில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அரசாங்க விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர் அல்லது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க, அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இல்லாட்டி விவகாரமான தொழில் பண்ணக்கூடியவர்கள், அதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆன்லைனில் யாருக்கும் சில விஷயங்களை மறைச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், மீடியா தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சற்று அரசாங்க அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. தவறான விஷயங்களில் ஈடுபட்டால் தவறுக்கு தண்டனை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வழிபாடு செய்யுங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு, அதாவது ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணும், இல்லாட்டி சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யணும். இந்த வாரம் முழுவதும் சக்கரத்தாழ்வாரை தினமும் 12 முறை பிரதட்சணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு தடைகள் விலகி உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சக்கரத்தாழ்வார். உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் மேலோங்கும். மகர ராசி, அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திருக்கும் போது மனக்கவலை அல்லது வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் 7 மணிக்கு மேலே உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. 7 மணி 27 நிமிஷத்துக்கு மேலே. ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கும் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரு பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக
உடன்பிறப்புகளின் உதவியை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் இருந்த பகைமை உணர்வு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிகழ்வுகளும் நடந்திருக்கு, நம்மகிட்டே நடந்திருக்கு. அதனால் நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர கெடுபலன்கள் ஏற்படாது. அதே சமயம் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 23 முதல் 25ஆம் தேதி வரை சனியோடு சேருகின்ற சந்திரன் காரணமாக உங்களுக்கு வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அனாவசியமாக குடும்பத்தில் பேச்சுவார்த்தை இருக்கும். நீங்கள் பேச, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேச, அனாவசியமாக சண்டை சச்சரவு தான் இருக்குமே, எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விடுறதுனால உங்களுடைய மரியாதை தான், சுயமரியாதை தான் குறையுமே தவிர உங்களுக்கு எந்த லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது 25 முதல் 27ஆம் தேதி வரை உங்களுக்கு பணபலம், குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம், குடும்பத்தில் உறவினர்களின் வருகை, குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தி குடும்ப சந்தோஷத்திற்கும் பண வரவிற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த 25 முதல் 27 தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அரசு பதவி அல்லது அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு கௌரவம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்கள். சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற அந்த சனிக்கிழமை காலை மதியம் 12 மணிலேருந்து சனிக்கிழமை மத்தியானம் 12 மணி 59 நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் அல்லது அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியான அலைச்சல்கள், குடும்பம் சார்ந்த அலைச்சல்கள், பணம் சார்ந்த அலைச்சல்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த வாரம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உங்களுடைய படிப்பில் முன்னேற்றகரமான செய்திகள் வரத்துக்கு, நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அது வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதம் ஏற்படுகின்ற நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். மேன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனவேதனைகளை களையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே இருக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வீண் வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் குடும்ப சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதனால் நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கணும். நீங்கள் பேசுகிறத அளவாக பேசினீங்கன்னா குடும்ப சந்தோஷம், குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் வருவதில் தாமதம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது டாக்குமெண்டேஷன், சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்ட்டு போய் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரமோ அந்த டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ்லையோ ஏதோ தாமதம் ஏற்பட்டு சாதாரணமாக முடிய வேண்டிய, ஒரு நாளில் முடிய வேண்டிய விஷயத்தை கூட ஒரு வாரத்துக்கு இழுத்தடிப்பாங்க. அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை கம்பெனி நேம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் உங்களுக்கு அனாவசியமான அலைச்சலை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 25ஆம் தேதிக்கு மேல் 27ஆம் தேதி மதியத்துக்கு மேல் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரித்தாலும் வார ஆரம்பத்தில் உங்களுக்கு பணவரவும் தனலாபமும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்பட்டாலும் வார பிற்பகுதியில் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திற்காக, பூமி தொடர்பான விஷயத்துக்காக அரசாங்க அதிகாரிகளிடம் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், அலைச்சலை குறைக்க முடியுமா அப்படின்னா முருக வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் குறிப்பாக வேலும் மயிலையும் சேர்த்து வழிபட வேண்டும். வேல் மாறல் படிக்கணும், மயிலையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு முருகனின் அருளின் காரணமாக வீண் அலைச்சல்களை தவிர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த கந்தன். கும்பராசி. அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணி 27 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்குள்ளே வராரு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம், வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருந்த வண்டியை, டூ வீலரையோ காரையோ
நீங்கள் மாற்றி அமைப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதே சமயம் வீடு மாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கோ, இல்லை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கோ, இல்லை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இதன் காரணமாக உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் செலவுகள் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். சுப செலவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்ற சுப நிகழ்வுகளோ அல்லது உங்களுடைய 60ஆம் கல்யாணம் நடத்துறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ நீங்களே செலவு பண்ணிட்டு நீங்களே நமஸ்காரம் பண்ணிக்கணும், நீங்களே அட்சதை போட்டுக்கணும். ஸோ எனக்கு நானே ஆசீர்வாதம் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு சில அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் தந்தைக்காக சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தைகள், உங்களுடைய 5ஆம் இடத்ததிபதி புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் நினைப்போம் 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் ஸ்பேஸ், அந்த இடத்துல புதன் இருந்தால் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு. ஆக்சுவலாக புதன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. புதன், சுக்கிரன், சனி ஆகிய கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, இன்க்ளூடிங் செவ்வாயும். இது தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் பிடிவாத குணத்தின் காரணமாக அவர்களின் மீது வெறுப்பை உமிழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள்கிட்ட வெறுப்பாக இருக்காதீங்க. குழந்தைகள்கிட்ட என்றைக்குமே மரியாதையாக பதவிசாக பேசி தான் சமாளிக்கணுமே தவிர மிரட்டியோ உருட்டியோ அதிகாரமாக பேசியோ அவங்கக்கிட்ட எந்த விதமான காரியத்தையும் சாதித்து கொள்வது தவறு. சாதிக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, சாதிச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா குழந்தைகளுடைய மனசில் ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகளுடனும் இந்த வாரம் சற்று சங்கடங்கள் ஏற்படக்கூடிய, அதாவது எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இத்தனை நாள் வரை எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை தராது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும்பொழுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படின்னா, சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. தொழிலில் பணம் முதலீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவசரப்பட்டு பண்ணாதீங்க. குறிப்பாக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு அட்வைஸ் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், இந்த மாதிரி கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா ராசியில் இருக்கிற சனி உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார். உங்களுடைய கௌரவத்தையும் பதவியையும் இழக்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. யாரையும் நம்ப மாட்டீங்க, யாருக்கிட்டையும் உங்களுக்கு ஒத்துப்போகாது இப்போது. அதனால் யார் சொல்கிற அட்வைஸையும் கேட்க மாட்டீங்க. சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் சற்று வண்டியில் போகும்பொழுது கவனமாக போகிறது நல்லது. ஏன்னா இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி புதன் நேர் பார்வை வரதுங்கிறது உங்களுடைய அந்த ஆண்மைத்தன்மையிலையோ பெண்மைத்தன்மையிலையோ சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 25 முதல் 27 உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் 27ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பணபலம், சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை போன்ற விஷயங்களால் மன நிம்மதியும் உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட அபவாத பெயரிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையும் அமையும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. என்னதான் மாசாந்திர பலனில் நல்ல பலன்கள் இருந்தாலும் சில தேவையற்ற சங்கடங்கள் இந்த வாரத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால மனக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படும். செய்யாத குற்றச்சாட்டுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, காலையில் விநாயகர் வழிபாடு செய்யணும், சாயந்தரம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். இதை தவிர சாயந்தரம் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ய வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை தினமும் செஞ்சுட்டு வாங்க. சொல்ல தெரியாதவங்க யூடியூப்பில் போட்டு கேளுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்லாமல் தொழில் நேர்மையும் வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அந்த பரந்தாமன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளையும் அபவாத சொற்களிலிருந்து விடுதலையும் ஏற்படுத்தி கொடுப்பான். மீனராசி, அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தசம லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. வாரத்தில் நடுவில் 23லேருந்து 25 விரயஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற பொழுது உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலோ உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களிலோ மன
வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கேட்ட விஷயத்தை உங்களால் பண்ண முடியாது, நீங்கள் கேட்ட விஷயத்தை அவங்களால பண்ண முடியாது. வியாபாரத்திலையும் உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களிடம் மனஸ்தாபம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ்கிட்ட ஒரு சின்ன மனஸ்தாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாமே உங்களுக்கு தான் வருமே தவிர அவங்களுக்கு யாருக்கும் ஏற்படாது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அவர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவர்கள் உங்களிடம் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் தான் மனசை வருத்தப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே 25ஆம் தேதி முதல் வருகின்ற பொழுது உங்களுக்கு சில குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதற்கு காரணம் சந்திரன் ராகு சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால மனசில் விபரீத எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்தவங்களையும் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சில தேவையற்ற எண்ண ஓட்டங்களை தவிர்ப்பது நல்லது. சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்கு புதிய போதனைகளை செய்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதாவது வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு கஷ்டப்பட கொடுக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், இப்படியெல்லாம் அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 23 முதல் 25ஆம் தேதி மட்டும் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வியாபாரத்திலோ உடன்பிறப்புகளிலோ அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களிலோ உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் விரயத்தில் இருக்கிறதுனால சிலருக்கு தந்தைக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அனாவசியமாக கடன் வாங்காதீங்க, கடனுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கும் இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்குது. கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் தாமதம் ஏற்படுறதுனால நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க மனஸ்தாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு சந்திரன் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களிடம் சில மாற்றங்கள் ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் செலவுகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் உங்களுக்கு இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். ஏன்னா பணம் வரணும், வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முதலீடு பண்ணணும். நீங்கள் முதலீட்டுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது எல்லா ப்ராசஸும் பண்ணிடுவீங்க, ஆனால் பணம் வராது. இதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் போய் மறையிறது ஒரு விசேஷம். குருமங்கள யோகம் உங்களுக்கு தந்தை வழியில் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதே சமயம் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுல இருந்த தாமதங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல விஷயங்களும் சில தேவையற்ற செலவுகளும் கலந்த வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பெருமாள் தாயார் இருவரையும், மகாலட்சுமி தாயார் இருவரையும் வணங்கி வாருங்கள். குறிப்பாக பெருமாளுக்கு துளசி மாலை, ஆளுயர துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். தாயாருக்கு தாமரைப்பூ கொண்டு, அல்லது தாமரைப்பூ இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மல்லிகைப்பூ இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த பூக்கள் இருந்தாலும் சரி, நல்ல வாசனை மலர்களை காட்டிலும் நல்ல தாமரைப்பூ அல்லது துளசி மாலை இதெல்லாம் சாற்றி வழிபட்டிங்கன்னா மகாலட்சுமி சந்தோஷம் அடைவாள். அதே சமயம் இந்த வாரத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு பால் பாயசம் நிவேதனம் செஞ்சு அதை ஒரு 10 பேர்த்துக்கு விநியோகம் பண்ணுங்கள். நல்ல சர்க்கரை நிறையா இருக்கணும், சர்க்கரை ஜாஸ்தி போட்டு கொடுங்க. அதை செய்வதன் மூலமாக மகாலட்சுமியின் அருளும் மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் குடும்பத்தில் பணவரவு, தனலாபம், குடும்ப ஒற்றுமை போன்ற விஷயங்களால் ஏற்படுகின்ற சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.